வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியாவின் முதல் சாம்ராஜ்யம் எப்படி உருவானுச்சு அப்படின்னு நம்ம மேலோட்டமாக பார்க்க போகிறோம். கிமு 323 இந்தியாவிலிருந்து பெரும் படையோடு ஊர் திரும்பும் பொழுது வழியில் அந்த மாவீரன் மர்மமான முறையில் மரணமடைந்தார். அவரே மாவீரன் அலெக்சாண்டர். அலெக்சாண்டரின் மரணத்தை தொடர்ந்து தளபதிகள் கவலையோடு கலந்து ஆலோசித்தார்கள். கிரேக்கத்திலிருந்து இந்தியாவின் வட எல்லை வரை பறந்து விரிந்து கிடந்த கிரேக்க சாம்ராஜ்யங்களை பாதுகாக்க அலெக்சாண்டரின் வலுவான கரங்கள் தற்போது இல்லாமல் போனதால் அலெக்சாண்டரிடம் மண்டியிட்ட ஒவ்வொரு நாட்டுக்கும் கவர்னர் ஒருவரை நியமிக்க முடிவு செய்தார்கள். சியா, கந்தஹர், சைப்ரஸ், ரஷ்யாவின் தென்பகுதி, இந்துகுஷ், பஞ்சாப் என்ற ஒவ்வொரு ராஜ்யத்தையும் நிர்வகிக்க ஒரு தளபதி படையோடு அனுப்பப்பட்டார். சிந்து நதியைச் சேர்ந்த ராஜ்யங்களை பாதுகாக்க அலெக்சாண்டரின் பிரதான தளபதிகள் ஒருவரான பைத்தோன் வந்து சேர்ந்தார். அதற்குள் அலெக்சாண்டர் இறந்த செய்தி வட இந்திய ராஜ்யங்களில் மின்னலென பரவியது. தட்சசீலத்தில் மன்னர் ஆம்பியன் அலெக்சாண்டருடன் நேருக்கு நேர் மோதி கிரேக்க மன்னரையே வியப்பில் ஆழ்த்திய பஞ்சாப் மன்னர் போரிசும் கிரேக்கர்களே வெளியேறுங்கள் என்ற கோஷத்தை தொடங்கினார்கள். இந்தியாவில் ஆங்காங்கே மன்னியர்கள் அந்நிய ஆதிக்கத்தை எதிர்த்து தாக்குதல் நிகழ்த்தினார்கள். அப்பொழுதுதான் மகதம் என்று அழைக்கப்பட்ட பீகார் மாநிலத்தில் பாடலிபுத்திரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தவர் சந்திரகுப்தர். பிராமண குலத்தைச் சேர்ந்த ராஜகுருவான சாணக்கியர் என்பவரின் சீடர். அரிஸ்டாட்டிலுக்கு எப்படி அலெக்சாண்டரோட சீடரோ அதுபோலவே சந்திரகுப்தருக்கு பிரதான ராஜகுருவாக சாணக்கியர் விளங்கினார். இந்தியாவின் முதல் சக்கரவர்த்தி அவரே என்று வரலாற்று ஆசிரியர்கள் ஒரு மனதாக ஒப்புக்கொள்கிறார்கள். எடுத்த எடுப்பில் சந்திரகுப்தரின் இந்திய படை கிரேக்கர்களை நொறுக்கி தள்ளி வெளியேறினாலும் நிலைமை தொடர்ந்து சற்று கலவரமாகவே நீடித்தது. அலெக்சாண்டரின் கைப்பிடியிலிருந்து இந்திய ராஜ்யங்கள் கரண்டு கொண்டது. கிரேக்கர்களுக்கு நிச்சயம் அவமானத்தை ஏற்படுத்தியிருக்கும். ஆகவே நாம் தொடர்ந்து தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று சாணக்கியர் எச்சரித்தார். அதுபோலவே அலெக்சாண்டரின் முதன்மை தளபதியான செல்யூகஸ் நிகேட்டர் ஒரு பெரும் படையுடன் இந்திய மன்னர்களுக்கு பாடம் புகட்ட கிளம்பிய செய்தி சந்திரகுப்தருக்கு வந்து சேர்ந்தது. அலெக்சாண்டரை போலவே சிந்து நதியை பெரும் படையுடன் கடந்து வந்த செல்யூகஸுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. 6 லட்சம் வீரர்கள் அடங்கிய காலாட்படை, 30,000 குதிரைப்படை வீரர்கள், சுமார் 10,000 யானைகளோடு பெரும் கடலை போல சந்திரகுப்தர் தலைமையில் இந்திய வீரர்கள் கிரேக்க படையை நேர்கொண்ட பார்வையோடு எதிர்த்து நின்றார்கள். யுத்தம் எங்கு நிகழ்ந்தது, எத்தனை நாட்கள் நீடித்தது என்ற தகவல் இன்று வரை கிடைக்கவில்லை. ஆனால் ஒன்று நிச்சயம், சந்திரகுப்தர் போரில் பெரும் வெற்றியடைந்தார் என்பது மற்றும் உறுதி. கல்வெட்டுக்களும் கிரேக்க வரலாற்று நூல்களும் உறுதி செய்கின்றன தகவலை. போரில் தோல்வியடைந்த செல்யூகஸ் கிரேக்க ஆட்சியின் கீழ் நிர்வகிக்கப்பட்டு வந்த காபூல், கந்தஹர், பலுஜிஸ்தான் ஆக மொத்தம் தற்போதைய ஆப்கானிஸ்தான் முழுசாக சந்திரகுப்தருக்கு தரவேண்டி வந்தது. கிமு 303 இருவருக்கும் இடையே ஒப்பந்தமானது. சந்திரகுப்தரின் ஆளுமையை கிரேக்கர்கள் முழுவதும் ஏற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் செல்யூகஸ் தன் மகளை சந்திரகுப்தருக்கு மணம் செய்வித்தார். மொத்தத்தில் பாரசீக எல்லையிலிருந்து கிழக்கே வங்காள விரிகுடா கடல் வரை இந்திய சாம்ராஜ்யத்தை விஸ்தரித்த முதற் பெரும் மன்னர் சந்திரகுப்த மௌரியர் என்பதில் சந்தேகமில்லை.